ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். பிரேக்கப். ஒருத்தரை ரொம்ப நேசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அந்த உறவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது கொடுக்குற அந்த பெயின் ரொம்ப சாதாரணமானது கிடையாதுங்க. அந்த வலியை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். சில பேருக்கு சாப்பிடவே பிடிக்காது, சாப்பாடு தொண்டைக்குள்ளே இறங்கவே இறங்காது. சில பேருக்கு தூக்கமே வராது. சில பேர் யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. சில பேர் அதிகமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்னால் இனிமேல் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறமா நம்ம பண்ணுற சில தப்பு தான் அந்த வலியை இன்னும் அதிகமாக ஆக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் பிரேக்கப்புக்கு அப்புறமா நீங்கள் பண்ணவே கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரேக்கப்பில் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பெயினில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. காட் கிரேஸ், யாருக்கும் பிரேக்கப் ஆகக்கூடாது. ஆனால் அது ஆச்சு அப்படின்னா அதை நம்மளால் தடுக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களோட லவ்வருக்கோ இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் ஒரு மெமரபிளான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்க கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுக்க உங்களை நம்பி மட்டுமே ஆரம்பித்தது இனிஷியல் சார்ம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இப்போவே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணிக்கோங்க. கஸ்டமைசேஷனும் அவைலபிள் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தவறு, திரும்ப காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிக்கிறேனே ப்ளீஸ், என்னால் மறக்க முடியல. நான் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் ஒரு தடவை பேசினா எல்லாமே சரியாகிடும் அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறது 10 மெசேஜாக மாறும். ஒரு கால் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறது தொடர்ந்து 100 கால் ஆகும். அவங்க ரிப்ளை பண்ணலைன்னா நம்ம மனசு இன்னும் அதிகமாக வலிக்க ஆரம்பிக்கும், இன்னும் அதிகமாக பிரேக் ஆகும். அதனால உறவு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் கேப் விட்டு கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த கேப் அவங்களுக்காக கிடையாதுங்க, உங்களுக்காக. உங்கள் மனசு கொஞ்சமாக அமைதியாகிறதுக்காக. ஸோ பிரேக்கப் ஆன உடனே அவங்களுக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி மெசேஜஸ் கால்ஸ் எல்லாம் அனுப்பாதீங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களோட மனசுக்கு இன்னும் அதிகமான வலியை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ரெண்டாவது தவறு, சோஷியல் மீடியாவில் அவங்கள ஸ்டாக் பண்ணுறது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். புது ஃபோட்டோ போட்டிருக்காங்களா, யார் கூடயாச்சும் வெளியே போயிருக்காங்களா, யாரெல்லாம் அவங்களோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நாமளே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் தினமும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையை வாழ மறந்துடுவீங்க. சில நேரங்களில் நம்ம அதை செக் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம மனசுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாகவே இருக்கும். மூணாவது தவறு, உங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. என்னால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் போச்சு, நான் இன்னும் நல்லவனாக இருந்திருக்கணும், நான் மாறி இருந்தால் இப்படி நடந்திருக்காது, நான் இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு தினமும் உங்களையே நீங்கள் குற்றவாளியாக ஆக்கிட்டுருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முடியறதுக்கு ஒருத்தர் மட்டும் காரணமாக இருக்கிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயந்தான். 2 பேரோட புரிதல், சூழ்நிலை, எதிர்பார்ப்பு இப்படின்னு நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு உறவு உருவாகுது, இல்லை ஒரு உறவு முடியவும் செய்யுது. தவறு இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த தப்பையே வாழ்க்கை முழுக்க சுமந்துட்டு இருக்காதீங்க. நான் தான், என்னால் தான் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனை உங்கள் தலை மேலே வச்சுக்கிறீங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஓகே, இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேனா, இது நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நான்காவது தவறு, உடனே இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது. இந்த வலி மறக்கணும், அதுக்காக யாரையாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சில பேர் இப்படி யோசித்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக ரெடி ஆகிடுவாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா நீங்கள் அந்த புது மனுஷனை நேசிக்கல, உங்கள் பழைய வழியிலிருந்து தப்பிக்க அவங்கள பயன்படுத்திக்கிறீங்க. அந்த புது பர்சனை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது உங்களுக்கும் சரி கிடையாது, அவங்களுக்கும் சரி கிடையாது. முதல்ல உங்கள் மனசை சரி பண்ணுங்க, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த உறவை பற்றியே நீங்கள் யோசிக்கணும். அஞ்சாவது தவறு,
வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி நினைக்கிறது. இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக். அவங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, இனிமேல் யாரும் என்னை நேசிக்கவும் மாட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னாலையும் வேற யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்ட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் மோசமான எண்ணங்கள் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையை அங்கேருந்து நம்ம ரொம்ப புதுசாக ரொம்ப அழகாக ஆரம்பிக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுனால உங்களோட ட்ரீம்ஸ் இன்னும் முடியலை, உங்கள் திறமை இன்னும் முடியல, உங்கள் வாழ்க்கையும் இன்னும் முடிஞ்சிடலை. இந்த நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்க. இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்களோட உடம்பை கவனிச்சுக்கோங்க, ஜிம் போங்க, சாங்ஸ் கேளுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் நல்லா பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மனசும் சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ, ஒரு பிரேக்கப்லேருந்து வெளியே வர்றது அப்படின்றது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு டைம் தேவை. எத்தனை வருஷமாக நீங்கள் லவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெமரிஸை உங்கள் மனசுக்குள்ளே சேவ் பண்ணீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு டைமும் எடுக்கும் அது ஒன்று ஒன்றா மறக்கிறது. அந்த நேரத்தை உங்களுக்காக நீங்களே கொடுங்க. அழணுன்னா அழுதுடுங்க, கவலைப்படணுன்னா கவலைப்படுங்க. ஆனால் அதே இடத்துல நின்றுடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஸ்டெப் முன்னாடி போங்க. ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ பெயினை நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நாள் இதெல்லாம் நினைக்கும் போது சிரிப்பு கூட வரும். அதனால ஒரு உறவு முடிஞ்சதுனால உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிடலை. சில நேரங்களில் அது இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கான புதிய ஆரம்பமாக கூட அமையலாம். இந்த வீடியோ உங்களோட மனசுக்கு கொஞ்சமாச்சும் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிரேக்கப் பெயினில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி லைஃப், ரிலேஷன்ஷிப், லவ் டிப்ஸ், சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டே ஹங்க்ரி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay connected with Stay Hungry.